கர்த்தரின் கிருபையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, தேவன் ஒருவரே. நம்ம இப்போ தேவன் பிதா, சுதன், பரிசுத்தாவின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது 3 பேர் ஆயிடுது. இதை பிற சமயத்தார் என்ன நினைக்கிறாங்க, நம்மளது மாதிரி அவங்களுக்கு தான் 3 பேர் தான் போலுக்கு அப்படின்னு இடல் அடைகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தேவன் ஒருவர் தான். அவர் தான் ஆதியில் பிதாவாகவும், அப்புறம் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவாகவும், இப்போ பரிசுத்த ஆவியாகவும் நம்மளோட வாசம் செய்கிறவராகவும் இருக்கிறார். இப்போது நம்ம இப்போ ஒரு மெசேஜ் கொடுக்கும்போதோ தேவன் பூமிக்கு இறங்கி நம்மளுக்காக மரித்தார், நம் பாவங்களுக்காக மரித்தார். அவரே இப்பொழுது தூய ஆவியாக நம்மளோட வாசம் செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், ஒரே தேவன் தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, உபாகமம் இன்னொரு பைபிளில் இணை சட்டன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 9:10 தேவன் அந்த 10 கட்டளைகளை ஃபஸ்ட்டு மோசேக்கு எழுதி கொடுக்குறாரு. தேவன் எழுதி கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு வரும். தேவன் எழுதி கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு வரும். அதே உபாகமம் 10:4 பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது அந்த கற்பலையை அவர் உடச்சிடுறாரு இல்லையா, ஆரோன் கண்ணுக்குட்டி செஞ்சவொன்னே மேலே தூக்கி போட்டு உடச்சிடுவார். ரெண்டாவது மறுபடியும் அதே கட்டளை கொடுக்கும்போது ஆண்டவர் எழுதி ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்போ அவர் ஒருத்தர் தான். இன்னும் அதே யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் பாருங்கள், ஏசப்பா மரித்து அந்த சீடர்களுக்கு முதல்ல பூட்டின வீட்டுக்குள்ளே போய் காட்சி கொடுக்கும்போது அப்போ தோமா இருக்க மாட்டார். ஆனால் 2வது வாட்டி போகும்போது தோமா இருப்பார். அப்போ அவர் சொல்வார், தோமா இதோ என் கையிலும் என் கையை விட்டு விழாவில் கைவிட்டு பாருன்னா, அப்போ அவர் சொல்வார், என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்வார். பாருங்கள், அந்த உபாகமத்தில் சொல்கிறார் இல்லையா, தேவன் எழுதி கர்த்தர் கொடுத்தார். அதே இங்கேயும் பாருங்கள், என் தேவனே, என் ஆண்டவரே, அந்த இது அவர் கரெக்டாக அந்த இது அவர் சொல்லுவார். அதான் நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிப்பவர் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்வார். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் 14வது அதிகாரம் அதில் 6லேருந்து 7 வரைக்கும், நான் எங்கள் பிதா கிட்ட போகிறேன் அப்படின்பார். அப்போ தோமா கேட்பார், ஆண்டவரே நீ போகிறது எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரேன்னா. இதோ நானும் வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எல்லாமே. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன் சொல்லிட்டு இதோ நானும் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் தந்தையை பார்த்துருக்கீங்க அப்படின்னு என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இது வரைக்கும் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிலிப்பு கேட்பார், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டும், அது போதும் எங்களுக்கு அப்படின்னுவார். அப்போ ஆண்டவர் சொல்வார், பிலிப்பே, இவ்வளோ நாள் நான் கூட இருக்கிறேன்னு என்னை தந்தையை காட்டுன்னு சொல்கிறியே, என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ எப்படி தந்தையை காட்டலாம்? என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரி. இப்போ நம்ம சொல்ல முடியுமா, என்னை பார்த்தா எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு பேங்க்கில் போனால் அப்பா சைன் வேறு, புள்ள சைன் வேறு இல்லையா? அப்பா சைனை புள்ள போட்டால் அது கிரிமினல் ஆகிடும். அப்போது என்னை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் இது முதல் பிதாவை கண்டும் அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள் அப்படின்னு அந்த யோவான் 14 அதிகாரத்தை 7-8 வசனத்தில் வரும். அது சொல்கிறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இதுக்கு மெயின் இது என்னென்னா, மோசே யாத்ரா ஆகமத்தில் கேட்பார், ஆண்டவரே நீங்கள் நாங்கள் போக சொல்கிறீங்க, அவங்க என்னை யார் அனுப்புனான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இருக்கிறவராக இருக்கின்றவர் நானே அப்படின்னு சொல்லுவார். எல்லாரும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, எல்ரோகி, எலோஹிம், எல்ஷடா, யெகோவா ஈரே, இந்த மாதிரி ஆண்டவருக்கு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற பேர் என்னென்னா, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே அப்படி தான் சொல்லுவார். ஓகேங்களா. அதுவே யோவான் 13வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் ஏசப்பா சீடர்கள்கிட்ட சொல்கிறாரு, இருக்கிறவர் நானே. அதே வார்த்தை சொல்லுவார், இருக்கிறவர் நானே அவர் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அப்புறம் அவர் பைபிள் எல்லாம் சொல்லுவாங்க, அவர்
தன் ஆண்டவர்னு எங்கேயுமே சொல்லலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கேயாவது இயேசு கிறிஸ்து தன் ஆண்டவர்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. யோவான் 13வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீடர்கள் காலை கழுவுவார். அப்போ சொல்வார், நீங்கள் என்ன போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நான் தான் போதகர், நான் தான் ஆண்டவர். நானே உங்கள் காலடியை கழுவுறேன்னா நீங்களும் அதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் தான் எல்லாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேங்க. நீங்கள் அப்புறம் அவர் ஆண்டவர் வந்து, நான் இதோ விண்ணகத்துக்கு நான் மரித்து உயிர்த்து விண்ணத்து போயிடுவேன், நான் போய் உங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொல்லுவார். அது யோவான் வந்து 15:26 பார்த்தீங்கன்னா, 15 அதிகாரம் 26 வசனம், அவர் தந்தை வந்து துணையாளர் அனுப்புவார், அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாருங்க. செகண்ட் என்ன சொல்கிறாரு, யோவான் 14:15 சொல்கிறாரு, அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு சொல்லுவார், என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்லுவார். பாருங்கள், ஃபஸ்ட்டு தந்தையிடமிருந்து துணையாளர் வருவார், அனுப்புவார், அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார்னு சொல்கிறாரு. ஆனால் செகண்ட் என்ன சொல்கிறாரு, அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு சொல்லுவார், என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்கிறாரு. இல்லைங்களா? இப்போ பாருங்கள், எல்லாமே அவர் தான். ஓகேங்களா? நம்ம அதை 3ஆக பிரித்து சொல்லும்போது அதை நிறைய பேர் வந்து 3 பேர் நினச்சிக்குவாங்க. நம்ம அது ஒன்றாவே சொல்கிறோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் விண்ணகத்திற்கு ஏறி போனவரும் தவிர விண்ணகத்தில் இருப்பவர் யார் என்று ஒருவரும் அறியான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போது விண்ணகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு சிங்காசனம், அவர் மட்டும்தான், அவர் தான் தேவன். ஓகேங்களா? இப்போ நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து இதை நல்லா புரிஞ்சிக்கணும். புரிஞ்சாதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா 22வது அதிகாரம் 1-2 வசனத்தில் பாருங்கள். அந்த தேவனும் ஆட்டுக்குட்டியும் இருக்கிற இடத்துலேருந்து ஜீவ தண்ணீர் ஓடும். அதாவது தேவனும் ஆட்டுக்குட்டியும் இருக்கிற சிங்காசனத்துலேருந்து, சிங்காசனம் தான் போட்டுருதுங்க, சிங்காசனங்கள்னு போட்டுருங்க. புரியா? இன்னொரு பைபிளில் அரியணை அப்படின்னு அரியணைகள் அப்படின்னு போடல, ஒன்று தான் போட்டுருக்குது. அப்போ அதிலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடுன்னு போட்டுக்குது. அப்போ விண்ணகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு சிங்காசனம் தான். தேவனும் அவர் தான், ஆட்டுக்குட்டியும் அவர் தான், பரிசுத்த ஆவியும் அவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் தான். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என் தந்தையை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்கிறார். இல்லைங்களா? அப்போது நம்ம தேவன் ஒருவரே, இதை தாங்க நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துகிற விதமாக சொல்லணும். நம்ம 3 பேராக சொல்லும்போது அவங்களே வந்து பிற சமயத்தை அவங்களுக்கு 3 கடவுள் இருக்கிறாங்கல்ல, மெயினாக 3, அந்த கடவுள் அவங்க நினச்சிக்கிட்டு நம்மள்தும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் விளக்கமாக நம்ம வந்து தேவன் ஒருவரே அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோன்னா அது வந்து அவங்களுக்கு புரியும். இது எனக்கு தோணுச்சு, அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேங்க. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாக உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டும் பார்ப்போம்.